பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு ராஜாவாகிய பாலாக் பிலேயாம் என்னும் தீர்க்கதரிசியை அழைக்கின்றார். ஆனால் பிலேயாம் தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகின்றார்: இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். இங்கு சாபத்திற்கு பதிலாய் ஆசீர்வாதத்தை கூறுகின்றார். இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி அவர்களுக்கு ஜெய வீரனாய் கர்த்தரே கூட சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த வனாந்தர யாத்திரையில் ஆண்டவரை கூட இருந்து நடத்தினார். எத்தனையோ அதிசயங்களை செய்தார், அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த நேரத்தில் பாலாக் பயந்து போய் தான் பிலேயாம சபிக்கும்படி அழைக்கின்றான். ஆனால் பிலேயாம் வாயிலிருந்து ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள் புறப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுகிறார். ஆனால் பல சூழ்நிலையிலே பரிசுத்தத்தை இழந்து போகும்போது, அதாவது ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காண தாமதம் ஏற்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லிசுனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பயந்து போய் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை கர்த்தர் நடத்துகிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தையே ஜெயித்த தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்க நமக்கு பயம் இல்லை. அவர் நமக்கு துணையா இருப்பதால் நமக்கு கலக்கம் இல்லை. அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஸோ எதற்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய பாதையில் மனமகிழ்ச்சியாய் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தி சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.